இப்ப மீதி எல்லா கடவுளுமே வந்து உங்களுக்கு மேக்சிமம் வந்து ஆண் மனித தலையுடனும் மனித உடலும் இருப்பாங்க. ஆனா அந்த பிள்ளையார் மட்டும் வேற தலை. அது வந்து நரசிம்மர்னு ஒண்ணு இருக்குது. அது வந்து அவதாரம்னு சொல்றாங்க. வராக அவதாரம், இந்த மாதிரி அவதாரங்கள் இருக்கு. ஆனா இந்த கடவுளே டைரக்டாவே என்ன செய்யறாருன்னா யானை தலையோட இருக்காரு. அப்ப வந்து ஏதோ ஒரு குறை இருக்குன்ற மாதிரியோ இல்லைன்னா ஏதோ ஒரு டிஃபரெண்ட் இருக்குன்றத குறிப்பிடுறாங்க இல்லைங்களா? அப்ப இது மாதிரி ஊனம் உள்ள அல்லது ஒற்றம் உள்ள அல்லது இந்த தலை சார்ந்த பிரச்சனை உள்ள குழந்தைகள் பிறக்கிறதுக்கு இந்த விநாயகம்ன்ற பேரு சில இடங்கள்ல கொஞ்சம் இதாகுது. இப்போ இந்த விநாயகர் பேர் வச்சு அந்த தலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்ல, அந்த தலைன்றது மூக்கு, தலைங்கிறது நம்ம தலை அப்படிங்கறத வந்து நம்ம மூளையோட தான் கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அது மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஊனங்களும் வந்து சனிக்கு அது குறிப்பிடுது. அப்போ உடல்ல ஏதோ ஒரு மாற்றங்களை குறிப்பிடுறது. அப்போ யானை தலை அப்படிங்கிறது ஊனம்ன்ற வார்த்தை குறிப்பிடுறதுல ஏதோ ஒரு மாற்றத்தை. இந்த 6 விரல் இருக்க மாதிரி பிறந்தவங்க பார்த்துருக்கீங்களா? காதுல ஓட்ட இருக்க மாதிரி பிறந்துக்கிறவங்க நிறைய பேருக்கு ஒரு கை இருக்காது, கை ஊனமா இருக்கும், கால் ஊனமா இருக்கும், இந்த போலியோ அட்டாக் ஆனவங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, ஆட்டிசம் சைல்டு, இந்த மாதிரி இருக்கவங்க சனிக்கு எது அந்த குடும்பத்துல எல்லாருக்குமே இருக்கும். அந்த சனிக்கு எது இருக்கவங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த பேர்கள் தொடர்ந்து வரதை நம்ம பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி பேர்கள் இருக்கப்ப நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியதான். அதே மாதிரி கிஷோர் அப்படிங்கிற பேரு, விக்னேஷ் அப்படிங்கிற பேரு, இதெல்லாம் வந்து இதனுடைய தொடர்ச்சியா தான் நம்ம பார்க்கணும்.